இலங்கையில் வடமேல் மாகாணத்தில் கடலும் கடல் சார்ந்த நிலமும் கொண்ட நெய்தல் பிரதேசமான நீர்கொழும்பில் 1951ஆம் ஆண்டு பிறந்த லட்சுமணன் முருகுபூபதி ஆஸ்திரேலியாவில் 29 ஆண்டு காலமாக வசிக்கின்றார். அதாவது 1987ஆம் ஆண்டிலிருந்து வசிக்கின்றார். இலங்கையில் வீரகேசரி நாளிதழ் துணை ஆசிரியராக பணியில் இருந்தவர். இலங்கை அரசின் முதலாவது ஜனாதிபதி வில்லியம் கோபல்லாவிடம் 1976ஆம் ஆண்டில் தனது முதலாவது சிறுகதை தொகுதி சுமையின் பங்காளிகள் நூலுக்கு தேசிய சாகித்திய விருது பெற்றவர். பின்னர் 2002ஆம் ஆண்டு தனது முதலாவது நாவல் பறவைகள் நூலுக்கு இலங்கை பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து மற்றுமொரு தேசிய சாகித்திய விருதை பெற்றுக்கொண்டவர். இதுவரையில் சிறுகதை, நாவல், சிறுவர் இலக்கியம், பயண இலக்கியம், நினைவு பகிர்வு, கட்டுரை, நேர்காணல், விமர்சனம், பத்தி எழுத்து முதலான துறைகளில் 20 நூல்கள் எழுதியிருக்கின்றார். ஆரம்ப பாடசாலையிலேயே, அதாவது எனக்கு 3-4 வயது இருக்கும் போதே எனக்கு பாரதி அறிமுகமாகிவிட்டார். பாடசாலையில் எங்களுக்கு சின்ன வயதில் சொல்லித்தந்த பாரதியுடைய பாடல்கள் என்னை ரொம்ப கவர்ந்தபடியினால் காலப்போக்கில் படிப்படியாக நான் பாரதியை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. 56ஆம் ஆண்டு பாரதியியல் ஆய்வாளரும் புதுவப்பித்தனுடைய நெருங்கிய நண்பருமான தோமுசி ரகுநாதன் அவர்கள் இலங்கைக்கு வந்தார். அவரினுடைய அப்பாவுடைய உறவினர், அப்பாவுக்கு ஒரு மாமா முறையானவர். அவரை இலங்கை முற்போக்கு சங்கம் 56ஆம் ஆண்டு வரவேற்ற பொழுது அவர் எங்களுடைய வீட்டுக்கும் வந்தார். படிப்படியாக எனக்கு பாரதியின் மீது ஈர்ப்பு ஏற்பட்ட பொழுது பாரதியின் பாடல்களை இரவிலே கேட்டுக்கொண்டு உறங்குகின்ற ஒரு பழக்கமும் எனக்கு வந்துவிட்டது. எனக்கு திருமணமாகி முதல் பிள்ளை பிறந்தால், அதாவது அது ஆணாக இருந்தா என்ன பெண்ணாக இருந்தா என்ன, அந்த பிள்ளைக்கு பாரதி என்ற பெயரை வைப்போமே என்ற ஒரு ஆசை இருந்தது. அதன்படி என்னுடைய மூத்த மகள் பிறந்த பொழுது அவளுக்கு பாரதி என்றுதான் பெயர் வைத்தேன். அதன் பின்னர் முற்போக்கு சங்கத்தில் இணைந்த பிறகு 81, 82, 83ஆம் ஆண்டு காலகட்டத்திலே நாங்கள் பாரதி நூற்றாண்டு விழாவை நடத்தினோம். அதற்கும் எங்களுடைய பார்ட்னர் தோமுசி ரகுநாதன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்தார். பாரதி நூற்றாண்டு விழாவிலே நாங்கள் கண்காட்சி நடத்தினோம், கருத்தரங்கள் நடத்தினோம். இவ்வாறு அன்று முதல் நான் பாரதி சம்பந்தமான தகவல்களை திரட்டுவதிலும் அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தேடி வாசிப்பதிலும் ஆர்வம் செலுத்தினேன். இலங்கையில் பாரதி என்ற ஒரு தொடரை எழுதத் தொடங்கி இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகம் இலங்கையில் பாரதியுடைய தாக்கம் 1922ஆம் ஆண்டிலிருந்து ஏற்பட்டதாக இலக்கிய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலிருந்து இப்பொழுது வரையில் பாரதியின் தாக்கம் எப்படி ஏற்பட்டது, எவ்வாறு எங்கள் மத்தியிலே பாரதி ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தினார் என்பதை பற்றி இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறேன்.
நான் இலங்கையிலே ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தவள். இங்கே 2002ஆம் ஆண்டு திரு முருகபூபதியை திருமணம் முடித்து வந்தேன். இங்கே வந்த பொழுது எனக்கு எல்லாமே அந்நியமாக இருந்தது. இவரின் எழுத்துக்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. இவர் எல்லாவற்றையும் ஒரு வேகமான முறையிலே செய்து கொண்டிருப்பவர். நான் பகடியாக ரோபோ மனிதன் என்று கூறுவேன். ஏனென்றால் இவர் தனக்கு நேரங்களை எடுத்துக்கொள்வதற்காக எல்லாவற்றையும் மிக வேகமாகவே செய்து கொண்டிருப்பவர். சொல்லப்போனால் 20 நூல்களையும் கட்டுரைகளையும் இன்று இலங்கையில் பாரதி என்ற தொடர் நவீனத்தையும் எழுதி கொண்டு இருக்கின்றார். இவருக்கு தமது இலக்கிய நண்பர் மீது அலாதி பிரியம். தொலைபேசியை எடுத்தால் அவர் இலக்கியத்தில் இருந்து எங்கெங்கோ எல்லாம் சென்று சஞ்சரித்து கொண்டிருப்பார். சில வேளைகளிலே எனக்கு இது சற்று சலிப்பையும் தரக்கூடியதாக இருக்கும். இலங்கை பாடசாலையிலே தமிழ் பிள்ளைகளின் எழுத்துக்களை திருத்தி வந்த நான் இவரின் எழுத்துக்களை இன்று திருத்தி கொண்டிருக்கின்றேன். ரோபோ மனிதன் என்றது இவரின் பலமானால் இந்த எழுத்துப்பிழை இவரது பலவீனம் என்றே நான் கருதுகின்றேன். நண்பர் முருகபூபதியை பற்றி எனக்கு ஒரு வகையான மனப்பதிவு உண்டு. ஏறக்குறைய அது கேள்விகள் சார்ந்த மனப்பதிவு என்று தான் சொல்லலாம். ஒன்று, அவர் ஒரு ஊடகவியலாளராக எவ்வாறு தன்னை மேலே கொண்டு போயிருக்கலாம் என்று. ரெண்டாவது, ஒரு ஆற்றல் மிக்க கலை இலக்கிய படைப்பாளியாக, குறிப்பாக ஈழத்தமிழ் இலக்கியத்துக்கு அல்லது தமிழ் இலக்கியத்துக்கு மிக ஒரு பெரும் பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு ஆளாக அவர் வந்திருக்க வேண்டியவர். மூன்றாவது, அவருடைய சமூக செயல்பாடு. பூபதியினுடைய ஆளுமை ஏதோ ஒன்றில் இருந்திருக்குமாக இருந்தால் இன்றைக்கு இருக்கின்ற அடையாளத்தை விட இப்போது அதற்கு ஒரு பெரும் அடையாளம் உண்டு. ஒவ்வொரு துறையிலும் பெரும் அடையாளம் உண்டு. ஆனால் இதையும் விட ஒரு பெரும் அடையாளமாக அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பார், அல்ல பரிமாணம் கொண்டிருப்பார் தான் நான் நம்புகிறேன். அவர் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு இலங்கையினுடைய தமிழ் தேசிய ஊடகத்தில், குறிப்பாக வீரகேசரியில் பங்களிப்பு செய்தார். அந்த நேரம் ஈழப் போராட்டம் ஒரு உக்கிரமடைந்து கொண்ட காலகட்டம். அப்போ பூபதி தன்னை ஒரு நியாயமான ஒரு ஊடகவியலாளராக கொள்ள முயற்சித்தவரார். அது பூபதியினுடைய அரசியல் நோக்கு, ஒரு ஊடகவியலாளருக்கு அரசியல் ரீதியான அக்கறைகள் எவ்வளவு கண்ட கேள்விகள் இருக்கலாம். ஆனாலும் அவருடைய தேசிய நிலைப்பட்ட அரசியல் கருத்து உள்ளவர். அவர் பிரிவினவாதத்துக்கு பெருமளவுக்கு உடன்பாடானவர் என்று சொல்ல முடியாது. ஒரு தமிழ் தேசிய கருத்து நிலைப்பட்ட ஒரு சூழலில் அவர் தொடர்ந்து தாக்கு பிடிக்க முடியாமல், அல்லது தமிழ் தேசிய அரசியலுக்கு விரோதமானதுன்னு கொள்ள முடியாது. ஆனாலும் அந்த சர்ச்சைகளுக்குள் அவர் சிக்கப்படாமல் வெளியேறி போகின்றார். தொடர்ந்து அவர் இருந்திருப்பாராக இருந்தால் இலங்கையில் ஒரு மாற்று ஊடக ஒரு பாரம்பரியத்தை கூட உருவாக்கியிருக்கலாம், அல்லது அதுக்கு பெரும் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒருவராக இருந்திருப்பார். ஏனென்றால் பூபதிக்கு ஊடகத்துறையிலும் வேறு, அதாவது சிங்கள ஆங்கில ஊடகக்காரர்களுடனும் தொடர்பு இருந்தபடியால் அந்த வாய்ப்புகள் கூட இருந்தது. ஊடகக்காரர் மட்டுமல்ல, இலங்கையினுடைய அனைத்து சமூகங்களுடனும் கூடி ஊடாடக்கூடிய அரசியல், கலை இலக்கியம், ஊடகத்துறையில் கூடி ஊடாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆளுமையாக இருந்தது. அதாவது தமிழ் ஊடகத்துறையிலேயே, குறிப்பாக இலங்கை தமிழ் ஊடகத்துறையில் இலக்கியம், சமூக செயல்பாடு, ஊடகம் என்ற இந்த இப்படியான பரிமாணங்களோடு இருக்கின்ற ஊடகத்துறை ஊடகவியலாளர் மிக குறைவு. பூபதி அதில் ஒரு ஆள், அல்லது ஒரே ஆளுன்னு கூட சொல்லலாம். முருகபூபதியை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு நண்பர். அவரது இலக்கியத்தை பற்றி நான் பேசுவதென்றால், அவர் ஒரு இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர முன்பே சிறுகதை நாவல்கள் எழுதி இலங்கையில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். 1971ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்ததையும் நான்